வாழ்த்துகிறோம். கர்த்தர் விசேஷித்த ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து நமக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொள்ள கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். அருமையான சிஸ்டர் சொன்னது மாதிரி கர்த்தர் எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒரு விசேஷித்த உன்னத அனுபவத்துக்குள்ளாக நடத்துவதற்கும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் சித்தமுள்ளவராக காணப்படுகிறார். இந்த காரியங்கள்லாம் நம்ம ஒருவேளை பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது உணர்ந்திருக்கலாம், சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது நம்ம அறிந்திருக்கலாம். அதை குறித்த தெளிவான உணர்வு இல்லாம, தெளிவான தெளிவான அறிவு இல்லாம, அல்லது தெளிவா அதை ஏற்றுக்கொள்ளாம ஏனோ தானோ என்று நாம் கடந்து விடுகிறோம். ஆனா இதை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இன்னும் அணித்தரமாக அனுபவபூர்வமாக கற்றுக் கொடுத்த காரியங்களை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதே உன்னத அனுபவங்கள் நமக்குள்ளாகும். அதே பரலோக தரிசனம், பரலோக அனுபவம், இந்த இந்த அனுபவங்கள் நமக்குள்ளாகும் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு காத்திருக்கலாம். இந்த காரியங்களை, இந்த அனுபவங்கள் நமக்குள்ளாக உணர்த்துதலையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் மாற்றத்தையும் கொடுக்கணும். இது ஏனோ தானோ ஒன்று நாம் கேட்டோம் போனோம் அப்படி இல்லாம, இந்த காரியங்கள் நம்மையும் நம்மை சூழ்ந்துள்ளவர்களையும் நம்மோடு இணைக்கப்பட்டவர்களையும் மாற்ற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல அதை நம்ம மாற்றணும். அதற்கு பின்பாக நம்மோடு இணைந்திருக்க பிள்ளைகளை மாற்ற வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்குள்ளாக ஊற்றட்டும். ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த நேரத்திலும் கூட இன்றைக்கு நாம் பார்க்க போகக்கூடிய காரியங்களை நாம் தியானிக்கும் முன்பாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, அப்பா நீங்க எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறப்பீராக. உன்னத அனுபவத்துக்குள்ளாக, பரலோக அனுபவத்துக்குள்ளாக தேவன் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை நீங்க எங்களுக்கு அப்பா தெளிவுபடுத்தும்படியாக நீங்க கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவத்துல கேட்போம். ஸ்தோத்திரம். பரிசுத்தரையும் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவாவியானவரே இந்த நேரத்துல இறங்கி வருகிறார். எல்லாருடைய இருதயங்கள், சிந்தைகள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் என்ன காரியங்களை அப்பா கற்றுக் கொடுக்க வேண்டும், என்ன காரியங்களை உணர்த்த வேண்டும் என்று நீங்க சித்தம் வைத்திருக்கீங்களோ இதை எங்களுக்கு நீங்க அனுபவபூர்வமாக நீங்க கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது உணர்ந்து கொள்ள முடியாதபடியே செயல்படுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நல்ல நிர்மூலமாகட்டும். தெய்வ சத்தியங்கள், வசனங்கள் எங்களுக்குள்ளாக இடைபடுவதாக. கர்த்தர் தாமே தடைகளை மாற்றுங்கப்பா. தேவ அன்பு ஊருக்குள்ளாக ஊற்றப்படட்டும். தெய்வீக அனுபவம் எங்களுக்குள்ளாக வரட்டும். தாவி கர்த்தர் ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ளாக நீங்க நடத்தும்படியாக செய்கிறோம். ஆவிக்குரிய பலத்தால் நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய கண்கள் திறக்கப்பட்டதற்காக நன்றி. தேவன் நமக்கு சுத்தமான பிள்ளைகளை நீர் கொண்டு வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. தடை பண்ணப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இணைப்பில் நீர் கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டுடைய மகிமை, கிருபை, பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யப்பா. பெரிய காரியங்களை செய்ய எல்லா கனமும் மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம் தேவ பிள்ளைகள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம், கொடுக்கப்பட்ட ஒரு உன்னத அனுபவம், நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள போகிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் தாமே அதை அறிந்து கொள்வதற்கான கிருபையை நமக்குள்ளாக ஊற்றுவாராக. ஸ்தோத்திரம். விசேஷமாக ஒருவேளை இது ஒரு தனிப்பட்ட விதத்துல யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இல்லை புரிந்து கொள்ளணும். பல காரியங்கள் இதை குறித்து இருந்தாலும் இதுல இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து போன அருமையான தேவப்பிள்ளை சொல்லப்பட்ட காரியங்கள் ரொம்ப வெளிப்படையாக, தெளிவாக, ரொம்ப ஆணித்தரமாக, என்ன சொல்ல, இன்னும் ரொம்ப பின் பாயிண்ட் அவங்க சொல்லியிருந்தாலும் பல காரியங்களை நான் ரொம்ப காமனா தான் நான் உங்களுக்கு நான் அறிந்து கொள்வதற்கு நான் பயன்படுத்துறேன். தனிப்பட்ட விதத்துல யாரும் எந்த ஒரு ஒரு நம்பிக்கை உள்ளவர்களோ இதை தனிப்பட்ட விதமா எடுத்துக்கலாம். விசேஷமா பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கர்களோ அல்லது மற்ற பிலீஃப்ல உள்ள யாரும் அப்படிப்பட்ட விதத்தை நாம் எடுத்துக்கொள்ளாமல் இதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியமா நீங்க உணர்ந்து கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையிலே நமக்குள்ளாக ஊற்றுவாராக. பல நேரங்களில் நாம் இதை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அருமையான தேவ பிள்ளைகள் இதை குறித்து இந்த இந்த உன்னத அனுபவத்துக்குள்ளாக கடந்து போன சகோதரியை குறித்து நம்மள்ட்ட நமக்கு அந்த குறிப்பை சொன்ன போது நானும் பல விதத்துல நான் கற்றுக்கொள்ள தொடங்கினேன். அறிந்து கொள்ள தொடங்கின போது என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரியங்கள்ல கூட ஆண்டவர் உணர்த்தினான். நம்ம ரொம்ப லைட்டா எடுக்கக்கூடிய காரியங்கள்ல கூட நம்ம எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும்
அப்படிங்கிறதை குறித்து தேவன் தெள்ள தெளிவாக இடைவிட்டார். உணர்ந்து கொள்ள கிருபை சார். அதெல்லாம் ரொம்ப கேஷுவலா எடுத்துரும். பல காரியங்களை பார்த்தீங்கன்னா லெட் இட் பி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்றோம். இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது இல்ல. எல்லாமே மிகவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டிய காரியம் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அதே உணர்வை கர்த்தராகிய ஆவியானவர் நமக்குள்ளாக ஊற்றட்டும். அதே உணர்வு நமக்குள்ளாக ஊற்றப்படட்டும். நமக்குள்ளாக ஒரு மாறுதல் உருவாகட்டுங்க. பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உருவாக்குவாராக. ஸ்தோத்திரம். இதை கேட்ட பிறகு இந்த சத்தியங்கள் மூலமாக நிச்சயமாக தேவ ஆவியான இந்த பரலோக அனுபவத்தை நமக்கு கொடுத்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த உலகத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் அல்லது இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு பின்பாக உள்ள காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கும் நாம் தெரிந்து கொண்டு நம்மை சரிபடுத்துவதற்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். இந்த நாட்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா பல காரியங்களை குறித்து நம்ம எப்படி வாழ போறோம், எங்க வாழ போறோம் அப்படின்னு பல விதத்தில் நம்ம அனலைஸ் பண்றோம். இங்க இருந்தா இப்படி இருக்கணும், இந்த ஒரு வீடு இருந்துச்சுன்னா இப்படி இருக்கணும், அல்லது ஒரு 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 நமக்கு தனிப்பட்ட விதத்துல நம்ம வாழ்வதற்கான வசதிகள் இருக்கணும் இப்படின்னு சொல்லி பல விதத்துல நம்ம திட்டம் பண்றோம். ஒரு ஊருக்கோ, ஒரு பட்டணத்துக்கோ, ஒரு நகரத்துக்கு போனாலும், ஒரு தேசத்துக்கு போனாலும் அதை குறித்தும் நம்ம வாழ்வதற்கான எப்படிப்பட்ட இடம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்றோம். ஆனால் நாம் மரித்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானிப்பதோ, ஆழ்ந்து நம்ம அதை குறித்து உணர்ந்து கொள்வதோ கிடையாது. அத நம்ம ரொம்ப யோசிக்கிறதும் கிடையாது. ரொம்ப நேரத்துல ரொம்ப தீவிரமா அதை குறித்து அறிந்து கொள்வதும் கிடையாது. இந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட இந்த அனுபவங்கள் நடந்தது ரொம்ப குறுகிய நாட்களுக்குள்ளாக தான். இந்த நாட்கள்ல அது ரொம்பவே டைல்யூட் ஆயிப்போச்சு. ரொம்ப தீவிரம் இல்லாம போயிட்டு. ஆனா, அதையும் நாம் ரொம்ப தெளிவாக நாம் அறிந்து, நான் மரித்த பிறகு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவிதம் எப்படி இருக்கும்? அதுல நான் எப்படிப்பட்ட இடத்தை நான் தெரிந்தெடுத்துக் கொள்ளப் போகிறேன்? எதிலையும் நான் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த காரியங்கள் நமக்கு சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. வசனம் சொல்லுகிறது, இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி யோவான் 14 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். இனிமுதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அதே 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. முக்கியமாக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படான். வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 பலமுறை வாசிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? எழுதப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இந்த அக்னி கடலை குறித்தும் ஜீவ புஸ்தகத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் பல முறை நம்ம கேள்விப்படுறோம். அந்த வசனங்கள் இருக்குது, பல முறை கேள்விப்படுகிறோம். இன்றைக்கு அந்த அனுபவத்தை உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் காட்டி கொடுத்த ஒரு சகோதரியின் பரலோக தரிசனத்தை ஆண்டவர் எடுத்து கொண்டு போய் சொல்லிக் கொடுத்த காரியங்களை இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இது ஒரு பெரிய அளவுல உள்ள ஒரு அனுபவமா இருந்தாலும் சரி, நாம் குறிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், ஆவியானவர் உணர்த்தின காரியங்களை மட்டும் சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு கற்று நமக்கு தெரிந்து கொள்ளும்படியாக நான் இதில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் முழுவதுமாக அதை அறிந்து கொள்வதை விட அதுல என்ன சாராம்சம் இருக்கிறதோ, முக்கியமான நிகழ்வுகள் என்ன இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். முக்கியமா ரொம்ப பாப்புலரா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா, என்னுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, ஸ்பானிஷ் லாங்குவேஜ். ஸோ ஒரு சில இடங்கள்ல தான் இதனுடைய கன்வர்ஷன் அல்லது ஆர்டிகிள்ஸ் வருது. அதனால ரொம்ப டைரக்ட்டா தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா, இது பல விதத்துல, பல தேசங்கள்ல, பல பட்டணங்கள்ல ஆண்டவர் தெள்ளத் தெளிவாக இந்த மகள் மூலமாக பல காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். சரி, நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? யாரை குறித்து பார்க்க போகிறோம்னு சொல்லி என்ன நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் அருமையான இந்த சகோதரிக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு உன்னத தரிசனம். அதை குறித்து தான் பார்க்கிறோம். இந்த மகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேர் ஏஞ்சலிகா எலிசபெத் சம்ப்ரோனா மோரா. என்னுடைய முழுமையான பேர் ஏஞ்சலிகா எலிசபெத் சம்போர்னா மோரா. செருமையா ரொம்ப சிம்பிளா ஏஞ்சலிகா அல்லது எம்ஜலிகா சம்போர்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சகோதரிக்கு இப்போதைக்கு அருமையான ஒரு குடும்பம், ஒரு கணவன், மகள் இவரெல்லாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியங்களை செய்து வருகிறாங்க. இவங்களுடைய ஊழியர்கள் பேர் ப்ரொஃபட்டிக் வேர்ட் ஆஃப் ரெவல்யூஷன். நான் எதுவும் நான் சொன்ன மாதிரி முக்கியமா இந்த சகோதரிய
ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து ஸ்பானிஷ். ஆனாலும் நாங்கள் இந்த ப்ராஃபட்டிக் வேர்ட் ஆஃப் ரெவல்யூஷன் கூட நான் கன்வெர்ட் பண்ணதை டிரான்ஸ்லேட் பண்ணதான் அவங்களுடைய ஸ்பானிஷ் லாங்குவேஜில் தான் இந்த ஊழியங்களை செய்து வருகிறாங்க. சரி, என்ன அனுபவம் பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரியுடைய உண்மையான அனுபவம் ஆல்மோஸ்ட் ஷி டைட். இவங்க மரித்து கிட்டத்தட்ட 23 மணி நேரத்துக்கு பிறகு இவர்கள் உயிரோடு வந்தவர்கள். ஆல்மோஸ்ட் டெட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு சாட்சி அவங்களுடைய தாயார். தாயார் உடன் இருக்கிறாங்க. 23 மணி நேரங்கள் இவர்களுக்கு கம்ப்ளீட்டா உடல்ல உயிர் இல்லை. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேவ ஆவியானவர் ஆண்டவரோடு கூட தூதர்களோடு கூட இந்த மகளை 4 முறை பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் அழைத்து சென்று அதுல நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், எப்படிப்பட்ட பிள்ளைகள் இங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அல்லது உன்னத அனுபவங்களை பெற்றிருக்காங்கிறதை குறித்து தெளிவாக ஆண்டவர் கற்றுக்கொள். முதல் அனுபவம் தான் டைம் கொடுத்திருக்கு. அதற்கு பின்னால் உள்ளதில் ரொம்ப தெளிவான நேரங்களில். ஆனால் முதல் அனுபவத்துல 23 மணி நேரங்கள் 23 அவங்க சகோதரியுடைய தாயார் மேக்சிமா அப்படிங்கிற அவருடைய தாயாருடைய பெயர். அந்த தாயார் சொல்லி போட்டிருக்காங்க. அந்த தாயார் சொன்னாங்களா, ஆண்டோட ஜோம் பண்ணாங்களாம், ஐயா நான் 24 மணி நேரம் நான் வெயிட் பண்ணுவேன். 24 மணி நேரத்துல இந்த பொண்ணு எழும்பலன்னா நான் டாக்டரை கூப்பிட்டுருவேன். ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. மகள் கண்ணு திறக்கவே இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க. நான் 24 மணி நேரம் தான் கரெக்டா வெயிட் பண்ணுவேன். அதுக்கு பிறகு அவள் எழும்பவில்லைன்னு சொன்னா நான் டாக்டரை கூப்பிட்டு நான் 23 மணி நேரத்துக்கு பிறகு இந்த மகள் கண்ணை திறந்து தன்னுடைய அனுபவத்தை சொல்லி அதை டிரான்ஸ்லேட்டர்ஸ் மூலமாக உலகம் முழுவதும் அநேக சபைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இதை உணர்த்துதலாக சொல்லி வராங்க. இந்த மகள் இருக்கும் தேசம், வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம் ஈக்குவேடர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. ஈக்குவேடர் தென் அமெரிக்க தேசம் ஆகிய ஈக்குவேடர் என்கிற தேசத்துல சிம்பராசோ ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த மிடில் பகுதியில பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சிம்பராசோ வல்கனோன்னு போட்டு நிறைய எரிமலைகள் உள்ள பகுதி தான் செம்பராசோ வல்கனோ. அந்த பகுதியில தான் மிடில் தான் எங்களுடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டு வருகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது மாதிரி நம்ம பல நாட்கள் ஜீவித்து வருகிறோம் தென் அமெரிக்க தேசங்களுக்காக. அதன் பக்கத்துல பெரு, கொலம்பியா, வெனிசுவேலா அந்த தேசங்கள்லாம் இருக்கு. அது பக்கத்துல இருக்கிற இடது பக்கத்துல டாப்ல இருக்கக்கூடிய இந்த தேசம் தான் இந்த ஈக்குவைடர் தேசம். இந்த தேசத்துல பிறந்து வளர்ந்த ஒரு சகோதரி தான் இந்த சகோதரி. ஒரு நார்மலான ஒரு லைஃபை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அருமையான ஒரு சகோதரி. சரி, எப்படிப்பட்ட அனுபவங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். இந்த மகள், அருமையான மகள், தன்னுடைய 12வது வயதுல இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் சிலர் பார்த்தீங்கன்னா சிறுபிள்ளையிலே தேவனை ஏற்றுக்கொள்வாங்க. சிறுபிள்ளை ஏற்றுக்கொண்ட பிறகு ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போனா பார்த்தீங்கன்னா யார்ட்டையாவது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், இயேசப்பா உகந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னா கேவலமா பேசுவாங்க அல்லது கிண்டல் அடிப்பாங்க. இதே அனுபவம் தான் இந்த மகளுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட உள்ளவங்க பார்த்தீங்கன்னா யாருமே ஆண்டவரை தெரிந்தவங்களோ தேவனுக்குள்ளாக நடப்புகளோ இல்லை. அதனால ஒருவேளை 12வது வயதுல தேவனை ஏற்றுக்கொண்டாலும் முழுவதுமாக உலக பிரகாரமான வாழ்க்கை, வேர்ல்டுலியான எல்லா வாழ்க்கையும் உலகத்துக்குரிய ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. நண்பர்களோடு என்னெல்லாம் வேண்டாத காரியங்கள் செய்ய முடியுமோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்ய முடியுமோ, இதெல்லாம் செய்துதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெரிதாவே தெரியல. அதை குறித்த எந்த கவலை இல்லை. ஏன்னா கூட இருப்பவங்க, கூட இருக்கவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்களே, அதெல்லாம் நார்மல் லைஃப் அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஆபீஸ் போகக்கூடியவங்க அல்லது சிட்டியில வாழக்கூடிய அநேக பிள்ளைகள் கூட இருக்கவங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க, நார்மலா தானே இருக்காங்க. அதனால என்ன, வாட் இஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் ஒரு தப்பே இல்லையே. இப்படி ஒரு அது தப்பையும் தப்பில்லாத வகையில ஒரு சரியான விதத்தில் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாத உலகம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தப்பே இல்லை, பரவாயில்ல, ஒன்றும் நார்மல் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இந்த மகளும் தன்னுடைய வாலிப வயதிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு கர்த்தருக்குள்ளாக பலமா நிற்க முடியலை. ஆனா 18வது வயதுல மீண்டுமாக அவருடைய குற்ற உணர்வினால ஆண்டவரோடு ஒரு ஒப்புரவாகுதலையும் தன்மைக்குள்ளாவா இருக்கிறார். இந்த 18 வயது வரை பாத்தீங்கன்னா இந்த தகப்பனார் கூட சண்டை போடுறது, தகப்பனார் கூட ஏன் இப்படி நான் வாழணும், எதனால இப்படி இருக்கணும்னு நினைக்கீங்க, ஏன் இயேசுவை ஃபாலோ பண்ணணும், ஏன் ஜெபிக்கணும், ஏன் வேதத்தை வாசிக்கணும், இப்படி தீவிரமா சண்டை போடுது, தீவிரமாக இந்த காரியங்களை குறித்து எதிர்த்து நிற்பது, இப்படிப்பட்ட வாலிப பிராயத்துக்குள்ளாக எல்லா விதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நின்று
அதை ஜஸ்டிஃபை பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, ஆண்டவர் கடவுள் உன்னோடு டீல் பண்ணுவாரு, கடவுள் உன்னை மாத்துவார் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு பெரிய நாட்டம் இல்லை, பெரிய விதமான ஈடுபாடு இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு வசனம் உணர்த்தல், வசனம் மூலமா உணர்த்தல் பட்ட இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் வேலையேற்றுவனா இருக்கிறான். யாக்கோபு 1:8 ஏன்னா அந்த வசனங்கள் எல்லாம் அவர்கள் கொடுத்த இந்த சாட்சியில குறிக்கப்பட்ட வசனம் தான் நான் அதிகமா இங்க நான் ஓயப்படுத்துறேன். அது நமக்கு நிச்சயமா அந்த வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கும், நமக்கு ரொம்ப உணர்வா இருக்கும். அது நம்மோடு பேசணும்னு மாற்றம் இல்லை. யாக்கோபு 1:8 இந்த வசனம் பெரிய ஒரு உணர்த்துதலை கொடுத்திருக்கு. இருமனம் உள்ளவன் தன் வழிகள்லாம் நிலையற்றமா இருக்கிறான். இங்க ஒரு மனம், அங்க ஒரு மனம். அந்த இருமனம் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய பிள்ளைகள்ல, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருமனம் இருக்கவே கூடாது. தன் வழிகளில் நிலையற்றவனாய் போய்விடுகிறானா. அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்தவுடனே, நான் இப்படி ஒரு இருமனமா வாழ்கிறேன். இந்த உணர்வு ஆண்டவர் கொடுக்கணும். பலர் பார்த்தீங்கன்னா, அது உணர்வு இல்லாம போயிரும். நமக்கு தெரியும், நிறைய மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய தொழுநோய்க்கு முதல்ல செய்யக்கூடிய காரியம் அந்த உணர்ச்சியற்ற நிலைமை. இந்த ஸ்கின்ல உணர்ச்சி இல்லாம போயிடும். அதே மாதிரிதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஈடுபடும் பொழுது அந்த உணர்வை சத்துரு எடுத்து போட்டுருவான். அந்த கான்சியஸ்னஸ் போயிரும். இது தப்பு, இது செய்யலாமா அப்படின்னு சொல்லி உணர்ச்சியற்ற நிலம் வரனாரம் அது சரியாவே பட்டுரும். இப்போ இந்த மகளுக்கு பெரிய ஒரு உணர்த்து இருந்தனா ஆண்டவர்கிட்ட போராடுறான். ஆண்டவரே மாற்றுங்கப்பா, எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு சரியா படல, நான் அறிந்து கொள்ளும்படியாக நான் விரும்பும்படியுமா இல்லை, உண்மை பிரியப்படுத்தப்படுமையா இல்லை, என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட போராடு. அப்போ இந்த போராடி பல நாட்கள் ஜெபிக்கிற நேரத்துல எங்க வாழ்க்கையில முதல்ல ஒரு மாற்றம் வந்துச்சு. அது இதுதான் என்னன்னா, சபைக்கு ரொம்ப ரெகுலரா போக தொடங்கினாப்ல, வேதத்தை வாசிக்க தொடங்கினோம். எந்த மாற்றம் உடனே வரல. முதல் மாற்றம் பல நினைப்போம், நம்ம இதுல வாழ்க்கையில எந்த சேமிச்சு இல்லைன்னு சொல்லி வேதத்தையும் வாசிக்க தொடங்கி ஜெபிக்க தொடங்கிட்டீங்கன்னா வாழ்க்கை மாற தொடங்கிட்டுன்னு அர்த்தம். அதனால இன்னும் எப்போ மாற்று வரும், கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் அனுமதிக்கிற நேரம் வரை காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை விட நேரம் வரை காத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி முதல்ல நடந்த மாற்றம் தான். ஆலயத்துக்கு ஒழுங்காக போகாம வேதத்தை வாசிக்காம இருந்த இந்த மகள் முதலாக தன்னுடைய வாழ்க்கையில ஆலயத்துக்கு சரியாக ஒழுங்காக போக தொடங்கவும், வேதத்தை எடுத்து வாசிக்க தொடங்கக்கூடிய மகளாகவும் மாற்றப்படுகிறாங்க. சரி, இப்படி இருக்க நேரத்துல அவங்க சபையில, அவங்க அட்டன் பண்ணியிருந்த சபையில சகோதரிகளாக சேர்ந்து ஒரு 15 நாள் உபவாச பிரேயர் வைத்தாங்க. இந்த மகள் சொல்ல நேரத்துல அதுல இந்த உபவாசத்தின் முக்கியத்துவத்தையும் சொல்றாங்க. பலர் நம்ம அந்த உபவாசத்தை குறித்து ரொம்ப லைட்டா எடுத்துருவோம். அதெல்லாம் இருக்கணுமா, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த உபவாசம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய காரியம். இவங்களுடைய வாழ்க்கையில அந்த சேஞ்ச் கொண்டு வந்ததே இந்த 15 நாள் உபவாச கூடுகை தான். இந்த 15 நாள் உபவாச கூடுகைக்கு இந்த மகள் தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். இங்க தாயார் ஒரு சில சகோதரிகளா சேர்ந்து ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த ஒப்பு கொடுத்த இந்த 15 நாள் இந்த வாழ்க்கையை தலைகளாக புரட்டி போட்டது. இவெல்லாம் பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில சில ஜெபங்கள்ல போய் அட்டன் பண்ணாராம், சில ஆராதனையில போய் பங்கு பண்ணினாராம், சிலர் கூடி ஜெபிக்கினாராம். இப்படி ஒரே நாள்ல இந்த காரியங்கள் மாற்றம். அதுக்குதான் அது ஏன்னா ஜெபத்துக்கு அட்டன் பண்ண சத்துரு விட மாட்டான். அது ஜெபத்துக்கு போறதுக்கோ, ஆராதனைக்கு போறதுக்கோ, ஜெப குடுவைக்கு போறதுக்கோ இதை விடவே மாட்டான். ஜெபங்கள்ல கலந்து கொள்வதற்கோ விடவே மாட்டான். சும்மாவாது போய் நான் பலமுறை எங்க ஆலயத்துல நாங்க சொல்லுவோம், உங்க ஒண்ணுமே இல்லாட்டும் பண்ண ஒண்ணுமே செய்யாண்டா அதுல உட்கார்ந்துருங்க நீங்க. சபையில தூக்கம் வருதா பரவாயில்ல உட்காரு. கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் இந்த சூழ்நிலையில மாற்றி கொடுப்பார். ஆனா அதுக்கு வராம எங்கேயா போய் உட்கார்ந்துட்டு உலக பிரகாரமான வேலைகள்ல போய் விழுந்துக்குவோம். இந்த சகோதரருடைய வாழ்க்கையில தன்னுடைய முழு மாற்றத்துக்கும் இந்த உபவாச ஜெபம் தான் காரணமா இருந்துன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இந்த உபவாச ஜெபத்துல இவங்க அட்டன் பண்ணாத்துல இவங்களுக்கு ஒரு பெரிய தாகம் இருந்தது. லார்ட், ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் வாய்ஸ். தேவ சத்தத்தை நான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தாகம். அநேக நேரங்கள்ல இன்னைக்கு நம்ம சிஸ்டர் சொன்னாங்க, ஏதோ ஜெபத்தை அட்டன் பண்ணோம் போனோம் அப்படி இல்லை. நமக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு தாகம், டிசைர், டெஸ்பரேட் சொன்னா, ஒரு சாப்பாடே இல்லாம ஒரு வாரம் ஒருத்தர் சாப்பாடு போட்டுக்கிட்டு சாப்பாடுல பட்டினி போட்டுட்டு அப்படி சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு ஒரு தாகத்துல, தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு தண்ணி கிடைக்கும் டெஸ்பரேட்னு சொல்லுவாங்க. தாகம், எனக்கு அது வேணும் அப்படிங்கிற ஒரு டிசைர், ஒரு பேஷன் சொல்லலாம், ஒரு வெறி. அப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்குள்ளாக உருவாகணும். ஆண்டவரே, இந்த மகளுடைய வாழ்க்கையில் உருவானது முதல்ல அந்த தாகம். ஐ வாண்ட் டு ஹியர் காட்ஸ் வாய்ஸ். உங்களுடைய சத்தம் எனக்கு கேட்கணும்பா.
என் சத்தம் என் மெல்லிய சத்தத்தை நான் கேட்கணும்னு சொல்லி அந்த இளம் வாலிப வயதுல கிட்டத்தட்ட 15 வயது குறிப்பா இந்த சூழ்நிலைகள் நடந்த காலங்கள் 2010 இருந்து இது இப்போ 2023 வரை சொல்லலாம் மொத்தமா. அந்த நாட்கள் எங்களுக்கு இருந்த முதல் அனுபவம் இந்த உபவாச கூடுகையில she had a desperation to hear God's ஆண்டருடைய சத்தத்தை கேட்கணுங்கிற ஒரு வாஞ்ச ஒரு வெறி அவங்களுக்கு நான் வந்துச்சு. அப்போ கர்த்தர் ஒரு வசனம் நம்ம பேசுறாரு. கேட்டீங்கன்னா வார்த்தைகள் வசனங்கள் நமக்கு நான் கிடைக்கும். ஒரு எரேமியா 33:3 மூலமா சொல்றேன். என்னை நோக்கி கூப்பிடு. சவுண்ட் கேட்கல. பேசுறா பிரதர்? சவுண்ட் கேட்கல பிரதர். லெஃப்ட் ஆயிட்டாங்க. Hallelujah. Stotram, 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 stotram. Hallelujah. Thank you, Lord. மெனந்தியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறப்பா. Hallelujah. Thank you, Jesus. ஆட்டோமேட்டிக்காவே டிஸ்கனெக்ட் ஆயிட்டான். ஸோ மற்ற பெரிய காரியங்களை செய்வாராக. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்ன இந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சி அப்பா நீங்க சொன்னீங்களா அந்த வசனம் மூலமா என்னோட இடைபெடுங்கன்னு சொல்லி செபிக்க தொடங்கினாங்க. உபவாச ஜெபம், கர்த்தரை பார்க்க வேண்டும், பேச வேண்டும், ஆண்டுடைய சத்தம் கேட்க வேண்டிய ஒரு வாஞ்ச, அதே மாதிரி இந்த வசனத்தின் மூலமாக போராடி ஜெபிக்க சொன்னாங்க. இப்படி இவங்க ஜெபிக்க மாத்திரத்துல ஆண்டவர் அவங்களோடு இடைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில 4 விதமான பயணங்கள் அல்லது 4 விதத்துல இவங்களுக்கு ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ ஆண்டவர் கொடுத்தார். சரியா? இந்த 4 காரியங்களை குறித்து நான் சுருக்கமாக அவங்களோட பார்த்துருக்கேன். முதல் விஷயம் எப்ப பண்றாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் விஷன்ல இவங்க ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியம் உலகத்துல மன்னிக்க முடியாத பிள்ளைகளை குறித்து உணர்த்துதலை கொடுத்து அதை குறித்த அனுபவங்களை கொடுத்தார். 2வது விஷன்ல பல தேவ பிள்ளைகள் பல உலகத்துல பிரபலமானவர்களை காட்டி கொடுக்கிறார். கொடுப்பதுல ஆண்டவருக்கு கொடுப்பதுல மற்றவருக்கு கொடுப்பதுல சரியான வழியில் இல்லாதவர்களை குறித்து ஆண்டவர் காட்சி கொடுத்திருக்கிறார். 3வது ஏன்னா ஒவ்வொரு விஷன்லயும் ஒவ்வொரு பரலோக தரிசனத்திலையும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் 3வது விஷயம் பாத்தீங்கன்னா சூசைட்க்கு கமிட் பண்ணுவாங்க, உலக பிரகாரமான மியூசிக்ஸ் மூலமாக தங்களை ஈடுபடுத்தி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கவங்க, சபைகளில் உள்ள காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 4th விஷன்லயும் இந்த 3rd and 4th பாத்தீங்கன்னா அதிகமாக இன்றைய நாட்கள்ல சபைகள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்து எப்படி தேவ யுத்தம் அல்லது தேவனுடைய சத்தம் கேட்க முடியாதபடி அவருடைய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய யுத்தத்துக்குள்ளாக வந்து அதுல விழுந்து தோற்று போறாங்கிறத குறித்தும் இந்த 4வது 4வது அனுபவத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ 4 விதமான தரிசனங்கள், 4 முறை அவங்க கம்ப்ளீட்டா ஷி இஸ் அவுட் ஆஃப் ஹர் பாடி அப்படின்னா. ஏன்னா அவங்க பல்லவ தரிசனத்துக்குலாம் போனப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோட்டல் பாடியும் இஸ் ஆல்மோஸ்ட் டெட், ஒண்ணுமே இல்லாம கம்ப்ளீட் அவங்க தாயாரும் அவங்க மகளும் தான், அந்த மகள் தான் இதை குறித்து சொல்றாங்க. முக்கியமா அவங்க தாயார் தான் அந்த அனுபவத்தை அந்த அந்த வெளிப்படையாக இங்க இருந்து அவங்க மகளை பார்த்தது. அப்போ அவங்களுக்கு சொல்ல முடியும் அவங்களால ஆணித்தனமா அவங்க மகள் உலகத்தில் உயிரோடு இல்லை. அப்படிப்பட்ட முழுமையாக அந்த ஆவி எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த பல்லோக அனுபவத்துக்குள்ளாக கடந்து போய் 4 முறை இந்த தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் சொல்லி கொடுத்து இதை ஜனங்களுக்கு நீ போய் சொல்லு, தேவ பிள்ளைகளுக்கு இதை காரியத்தை உணர்த்து, ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு இதை சொல்லி நம்ம எல்லாம் உலகத்துல வாழும் பொழுது நல்ல ஒரு இடை குறித்து கேட்கிறோம். நான் இங்கே போயிருப்பேன் வாழுவதை குறித்த உணர்வு இல்லாமல் கொண்டிருக்கிறோமே. லெட்ஸ் see the tormenting situation of hell. எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளில
பிள்ளைகள் வாழுறாங்க அப்படிங்கிறத நீ கண்டுகொள்ளுன்னு சொல்லி உண்மையான ஒரு தரிசனங்களுக்காக கொண்டு போய் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுல பல முறை தேவதூதர்கள், ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து, இதோடு கூட தூதர்கள், இன்னும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவங்கள் இதெல்லாம் அவங்க கூட இருந்து சொன்னதை பகிர்ந்து கொள்றாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐ ஹவ் புட் இட் எவ்ரிதிங் இன் a nutshell. சின்ன ஒரு பகுதியில பெரிய ஒரு சாட்சியாக 4 முறை சொன்ன காரியங்கள் ஒவ்வொரு முறையும் 2 hours அல்லது ஆர்டிகிள்ஸ் பார்த்தீங்கன்னா அனுபவமா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் பின் பாயிண்ட சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான சாராம்சம் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபைனலா நான் சொல்லக்கூடியது the symptom of an unsaved heart and unrepented sin will indeed result in eternity in hell. இது ரொம்ப முக்கியமான 2 காரியங்கள். அன்சேவ்டு ஹார்ட், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத இருதயம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்காத அன்ரிப்பண்டட், மறு உபப்படாத அல்லது ஆண்டவருடைய மாற்றப்படாத ஒரு இருதயம். இந்த 2 ஒரு நான் ஆண்டவரை டெய்லி தேடக்கூடியவனாக ஆராதிக்கக்கூடியவனாக இருந்தாலும் இந்த 2 என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது பரலோக வாழ்க்கை நம்மை கொண்டு செல்லாது. அன்செய்டு காற்று, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இருதயமும் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்து மாற்றப்படாத ஒரு இருதயம், அந்த 2 இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நெருக்கமான அல்லது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நாம் செயல்படுத்த முடியாத காரியமா போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த 4 உணர்வுகள்ல, இந்த 4 அனுபவத்துக்குள்ள சில முக்கியமான குறிப்புகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ இந்த மகள் தெரிந்து கொண்டது பார்த்தீங்கன்னா 2 விதமான காரியங்கள். வாய்ஸ் ரொம்ப தெளிவு, அதே மாதிரி ஷீ இஸ் இன் கம்ப்ளீட் டோட்டல் விஷன். சரியா? முக்கியமா அவளோடு கூட இருந்து காரியங்களை கற்றுக் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர், கப்ரியேல், ஏஞ்சல், இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட உன்னத அனுபவங்களுக்குள்ளாக அவங்க கடந்து வந்திருக்காங்க. அதற்கு பிற்பாக இவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தத்தை மிக தெளிவாக கேட்க தொடங்கினாங்க. நம்ம 2 காரியத்தை இதுக்கு முன்னால் பார்த்தோம். முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய தாகம் இருந்துச்சு. ஜெபத்துல அவங்க உபாசத்தோடு காத்திருக்க நேரத்துல அந்த டிசைர் ஹார்ட் அவங்களை டோட்டலாக மாற்றி கர்த்தருடைய உண்மையான தெளிவான சத்தத்தை கேட்டு வசனத்தை உறுதியா பிடித்து கொண்டு வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நமக்கு அறியாதை விட்டாலும் அந்த பெரிய காரியங்களை அறிவிப்புன்னு சொன்னீங்களப்பான்னு சொல்லி வசனம் மூலம் ஆட்சேபிக்க நேரத்துல கர்த்தர் இந்த உன்னத அனுபவத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த ஹெல்லை பற்றி தெரியும். ஆனா அதுல அதை குறித்த ஒரு பயம் கிடையாது. சரியா? முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை சரியான, இது ஒரு ஜோக்காவோ அது ஒரு விளையாட்டாவோ அறிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம தெளிவா சொன்ன காரியம், அதிகமானவர்கள் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்காங்க. அதனால நாம் இந்த நரக வாழ்வை, நரகத்துல அனுபவிக்கக்கூடிய காரியங்களை, யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறாங்கிறத குறித்து நான் உங்களுக்கு காட்டுகிறேன்னு சொல்லியும் பரலோக வாழ்வின் உன்னத அனுபவத்தையும் காட்டி கொடுத்ததை நாம் பார்க்க போகிறோம். ஏன் அதிகமான பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய 7:13 சொன்னதுதான். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள், கேட்டுக்க போகிற வாசல் பெரியும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்ப இடுக்கமான வாசல் என்னது? பரலோக வாசல். அதுல பிரவேசிக்கிறதுக்கு வெகு சிலர் தான். ஆனா கேட்டுக்க போகிற வாசல் இது ஒரு 8-way டிராபிக் மாதிரி. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டான்னா, இந்த நாட்கள்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அல்லது ஒரு பார்ட்டி இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு உபவாச கூடுகை இருக்கு. நீங்க போய் பாருங்க எங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி. எங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி ப்ராக்டிக்கலா நம்ம சொன்னா, இந்த ஜெப கூடுகையில ஆளே இருக்காது. இந்த ஃபங்க்ஷன் பார்ட்டியில பயங்கரமான கூட்டத்தை பார்க்கலாம். அப்போ எப்படி எங்க வழி விசாலமா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டுங்க, கேட்டுக்கு ஒரு வாசல். நாங்க அனுபவபூர்வமா பார்க்குறோம். சபைக்கு வர்றதை விட ஆராதனைக்கு வாரத்துக்கு ஒரு வாரம் தான் கூடுறோம். அந்த ஒரே ஒரு முறை ஏதாவது ஃபங்க்ஷன் பார்ட்டி இருந்தா ஒரு சில கூட்டம் அதிகமான பேர் அங்கே போயிடுவாங்க. ரொம்ப கேஷுவலா போயிடுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்டு தப்பா நினைச்சுவாங்கல்ல. நம்ம எப்ப என்ன பண்றோம், நண்பர்கள், உறவினர்கள் இவங்க தப்பா நினைச்சுவாங்களே, ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார் அப்படிங்கிற உணர்வே இல்லாம போயிடும். பரவாயில்லைங்க, நான் ஆராதனைக்கு போயிட்டு இன்னொரு நாள் நான் உங்களை பார்க்குறேன். இதை பார்க்கறது இந்த மாதிரி யோசிக்க கிடையாது. அவங்க தப்ப ஆராதனைக்கு எதுவா இருந்தாலும் நாங்க சில நேரத்துல பார்ப்போம், ஆராதனைக்கு வரமாட்டாங்க. ஆராதனை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா லூலு மால்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஷாப்பிங் பண்ணக்கூடிய நாள் இது ஒரே ஒரு நாள். இன்னைக்கு தான் லீவு,
அப்ப நீ அப்ப அந்த ஒரு நாள் தான்ப்பா எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அந்த ஒரு நாள் தான் நான் ஆண்டோடைய பிரசனத்துக்கு உட்காரணும், தேவனை தேடணும், அந்த உணர்வை எடுத்து போட்டுரும். சிம்பிள். இந்த உணர்வு வெளியே போயிருது. அதுதான்ப்பா முக்கியம். ஒரு நாளைக்கு நான் கொஞ்ச நாள் இந்த 50 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ வாழக்கூடிய இந்த உடலுக்கு வேண்டிய காரியங்களை வாங்கியது ஒரு கடையில போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டு இது அதை நான் பிறகு நான் பண்ணிக்கலாம். அப்ப என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நான் விட்டு போயிருக்கேன். அதை லீஸ் பாதருக்கு கொண்டு போகுது. ஏன்னா நம்ம சிந்தையும் உணர்வும் அப்படி மட்டுப்படுத்தப்பட்டு, இதான் ரொம்ப முக்கியம். உணர்வு அப்படிங்கிறதப்பா இது எனக்கு போதும். எதை நேத்தன்மை தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் எது நல்ல பங்கு அப்படிங்கிற உணர்வு போயிருது. அப்போ இந்த சின்ன காரியத்துக்கு நம்ம போய் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வாங்கலைன்னா நம்ம ஒரு வாரம் எப்படி சாப்பிடுவோம், சாப்பிடாம இருந்துருவோமே, வாழ்க்கையும் அப்படி போயிருக்கு. ஐயோ, இந்த ஆராதனையின் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஆவிக்கிற அனுபவத்தை நான் விட்டுறேனே, இந்த ஜெபத்தின் மூலமாக எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற உன்னத அனுபவத்தை, அந்த உணர்வும் இல்லாம போயிருது. ஸோ அந்த கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு, இடுக்கமான வாசல் எப்படி இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, many will perish. கர்த்தரை ஆண்டவர் உரைக்கிற இசைகள் 3:12, நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, மட்டுமில்லாத வழியை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், ஏன் சாக வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார். துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்புவதில்லை, வழியை புலாத வழி விட்டு மனம் திரும்பணும், பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று ஜீவனை கொண்டு சொல்கிறேன். யோவான் 12:48 தான் ஒரு வசனத்தின் மூலமாக நான் தொடங்குறேன். இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முதல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு இருந்த முதலாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த பரலோக உன்னத நரக அனுபவங்களை சொல்லும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு குறிப்புகளை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பரலோகத்துக்குரிய அனுபவங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது மாதிரி வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அநேக காரியங்களை குறித்து ஆவியானவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் எல்லாம் போட்டிருக்க காரியங்களை அவங்க எல்லாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நான் பார்த்தேன்ப்பா. முதல்ல நான் ஒரு 21 மட்டும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 12 வாசலும் 12 முத்துக்களுமா இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னா இருந்தது. பல்லவத்துல அவங்க பார்த்த காரியங்கள்லாம் இப்படி இருந்துச்சு. அந்த நரகத்து குறித்த காரியங்கள் அதிகமான அனுபவத்துக்களாக அவங்க உடன் கொண்டு போயிருந்தாங்க. மத்த 25:41 ஐ டிட் நாட் ஹெல் ஃபார் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லி இயேசு அவங்கள்ட்ட உணர்த்திருக்கிறார். நான் இந்த ஹெல்ல நான் மனுஷனுக்காண்டி உருவாக்கல பாப்பா. யாருக்கு? மத்த 25:41 ரொம்ப தெளிவா சொல்லி, அப்பொழுது இடப்பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணிருக்கிற நித்திய அக்னி. இந்த நித்திய அக்னி உருவாக்கப்பட்டது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கு. ஆனா மனிதன் தன்னுடைய சொந்த எண்ணங்கள் மூலமாக, தன்னுடைய பாவ வாழ்க்கை மூலமாக தன்னை அந்த மனமாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்காம, மனம் திரும்பி ஆண்டவருக்கு நேராக நடப்பதற்கு ஒப்பு கொடுக்காம, தன்னை முழுவதுமாக பாவ வழியில் ஒப்பு கொடுத்து இந்த நித்திய அக்னிக்கு தன்னை நடத்தி கொண்டிருக்கிறான். சரியா? God have given us a free will choice. ஆண்டவர் நமக்கு முன்னால வைத்திருக்கிறது அடித்து, அதுவும் ஆண்டவரால் முடியும். கர்த்தர் விரும்புகிற காரியம் நம்ம முன்னால வைத்திருக்கிறது நமக்கு சாய்ஸா கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்த அந்த சாய்ஸை நம்ம எதை சூஸ் பண்றோம்னு ரொம்ப முக்கியம். சோ இப்ப உருவாக்கப்பட்டது, நான் இதுக்காண்டி நான் ஜனங்களுக்காண்டி உருவாக்கலப்பா. பல மனிதர்கள் அவங்க தன்னுடைய பாவ வழிகள் மூலமாக தன்னை பொல்லாத வழிகளை ஈடுபடுத்ததுனால கேட்டு போற வாசல் புல்லா போயிறாங்க. ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கும் வழி, நெருக்கமான வழி, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதனாலதான் many will perish அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டு உபயோகப்படுத்த பார்க்கலாம். அந்த கேட்டுக்கு போற வாசல்ல ரொம்ப நெருக்கமா இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறவங்களும் சிலர் தான். கூட்டம் எங்க அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தா தெரியும். இந்த ஹெல்ல அவங்க பார்க்க நேரம் பலர் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்திருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த சாத்தான் சொல்றான்னா, எல்லாரும் வொர்ஷிப் பண்ணுங்க, என்ன வொர்ஷிப் பண்ணுங்க, இது உங்களுடைய ராஜ்யம், நீங்க எல்லாரும் வொர்ஷிப் பண்ணுங்க. அங்க பயங்கரமான சத்தம், அழுகுறலாம், கண்ணீர் வடித்து துடிக்கக்கூடிய சத்தங்களே கேட்டிருக்காங்க. பல நேரங்களை பார்க்க நேரம் பயந்து நடுங்கிட்டாங்களாம். ஏன் இவ்வளவு சத்தம் கேட்கிறது, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிடுது. ஏன்னா ஆண்டவர் பல ஆள்களை காட்டி கொடுத்து முதலா கொடுத்த அனுபவம் மன்னிக்கிற அனுபவம், மற்றவர்களுக்காக மன்னிக்கக்கூடிய அனுபவம். ஏன்னா நிறைய பேரை மன்னிக்காதவர்களை
அந்த இடத்துல பார்த்திருக்காங்க. அந்த மெனி பீப்புள் இந்த இடத்துல வரக்கூடிய காரணமே ஒரு மன்னிக்கிற அனுபவம் இல்லாத சூழ்நிலை தான். இந்த நாள்லயும் அப்படிப்பட்ட ஒரு மன்னிக்காத ஒரு குணம், மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு உணர்வு நமக்குள்ளாக இருந்துச்சுன்னு சொன்னா, மன்னிக்கலைன்னா மற்றவங்களை மன்னிக்கலைன்னா நம்ம பரலோக வாழ்வு நமக்கு நிச்சயம் கிடையாது. ஒரு மன்னிப்பின் அனுபவம் நமக்குள்ளாக வரட்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்குள்ளாக ஊற்றட்டும். இந்த நேரத்துல பரிசுத்த ஆவி நம்ம எல்லாருக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை, ஒரு உணர்வை கொடுக்கட்டும். இவங்களை என்னால வாழ்க்கையில மன்னிக்கவே முடியாது. இங்க செய்த எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். ஆனா அன்னைக்கு ஒண்ணு செய்தாங்களா, அதை மட்டும் என்னால அப்படிப்பட்ட பலமுறை நானும் அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நான் கொண்டு வந்தேதான். அதுக்கு ஆண்டவர் பல இருதயத்துல தேவன் தான் நினைத்து பார்த்த உண்மைக்கு ஆண்டவர் தான் அதை மாற்றினார். ஆண்டவர் தான் அந்த இருதயத்துல பல காரியங்களை அந்த இணைப்பை உடைப்பெல்லாம் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்குலாம் ஊற்றட்டும். ஒருவேளை இங்க இப்ப கேட்டுக்கொண்டு இருக்க பிள்ளைகள் யாராவது அப்படிப்பட்ட மன்னிக்க முடியாத இருதயம், நான் இதெல்லாம் மன்னிச்சிட்டேன், ஆனா அன்னைக்கு ஒண்ணு செய்தாங்களே அந்த துரோகம், இந்த பச்சை துரோகத்தை மட்டும் என்னால மன்னிக்க முடியல. எல்லாமே ஒண்ணுதாங்க. பச்சை துரோகம், காஞ்ச துரோகம், துரோகம் எதுவா இருந்துட்டு போட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த மன்னிக்கக்கூடியது. அப்பா நான் அவங்களை மன்னிச்சிட்டேன். அவங்கள்ட்ட போய் நீ உறவு கொண்டாடி அந்த உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஆனா இந்த மன்னிக்கிற அனுபவம் நமக்குள்ளாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதை நான் இதை குறித்து நான் தியானித்து எழுதிட்டு இருக்க நேரம் எனக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். எனக்கு நான் காருண்யா பொறியியல் கல்வி வேலை பார்க்கிறேன். என்னுடைய ஒரு பெரிய நண்பர், நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எனக்கு அதுக்கு முன்னாடி நான் காளையர் கோவில்ல வேலை பார்க்க நேரமோ அங்க வைத்து எனக்கு இணைக்கப்பட்டவர். இணைத்து அவர் காரணியால படித்ததுனால அங்கு முதல்ல ஜாப் போயிட்டார். அதற்கு பிறகு என்னையும் அங்கே கொண்டு வருவதற்கு நல்ல முயற்சிகளை செய்தார். ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவர் ஒரு பெண்டிகாஸ்ட் விசுவாசி. நாங்க 2 பேரும் சேர்ந்து பல ஆராதனைகள், நாங்க தூரமா இருந்தாலும் எவ்ரி சண்டே கோயம்புத்தூர் வந்துருவோம். கோயம்புத்தூர் வந்து பெண்டிகாஸ்ட் ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போவோம். 5 வருடங்கள் நான் நண்பர்களா இருந்தோம். அதுக்கு பின்பாக அவர் முதல்ல வெஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு போவதற்கான வாய்ப்பு கிடைத்தது, கானாக்கு. அவர் முதல்ல போனார். அது பின்பாக எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து நாங்க போனோம். அங்கேயும் பல வருஷங்கள், 3 வருஷம் இல்ல 2.5 வருஷம் கிட்டத்தட்ட அங்கேயே வேலை பார்த்தது யூனிவர்சிட்டியில. வேலை பார்த்துட்டு வந்த பிறகு வரக்கூடிய நேரத்துல எங்க 2 பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல 2 பேரும் பேசாம இருந்துட்டோம். பல வருடங்கள் நான் பேசலாம். சொல்றது கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேலாக, 15, 18 வருஷங்களுக்கு மேல பேசல. அப்போ எப்பாவது நான் நினைப்பேன். ஆனா அதை பற்றி ஒரு உணர்வு இல்லாம போயிடும். நான் பல வருஷங்களுக்கு பிறகு நான் சவுதி வந்துட்டேன். சவுதி வந்த பிறகு ஒரு 5, 6 வருடங்களுக்கு பிறகு எனக்கு யாரோ சொன்னாங்க, அவரு இங்கதான் வேலை பார்க்கிறார், சவுதியில தான் அப்படின்னு சொல்லி. நினைச்சேன், வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாத ஒரு மனிதன் இங்க இருக்கானா அப்படின்னு சொல்லி நான் கோவத்தோடு தான் இருந்தேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இல்லை. அப்ப திடீர்னு ஒரு நாள் என் மாற்றங்கள் என இருதயத்திலேயே ஆண்டவர் பல மாற்றங்களை கொடுக்கிறார். நான் அவ்வளவு பேசினா பார்த்தா பேசிடலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு உணர்வோட தான். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஃபோன் கால் வந்து அதே நண்பன் பேசுறாரு என்கிட்ட. அப்போ நானும் பேசினேன். பல காரியங்கள் நாங்க பேசணும். ஏன்னா நாங்க 5 வருஷம் ஒரே ஹாஸ்டல்ல, ஒரே ரூம்ல, ஒரே பொசிஷன்ல காரணியெல்லாம் அங்கே வேலை பார்த்திருந்தோம். அப்போ பேசினதுல ரொம்ப சந்தோஷம். பேசினது சொன்ன ஒரு வார்த்தை தான், எனக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துடா, உன்னை நான் மன்னிக்காம போய் நான் நரகத்துக்கு போயிருவேனோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உணர்வு. அப்ப நான் பல நேரத்துல நான் ஜெபித்தேன். அப்ப எப்படியாவது எப்பா நான் அவன்கிட்ட நான் பேசணும், எனக்கு அவனை காட்டி கொடுங்கன்னு சொல்லி நான் ஜெபித்தேன். நான் இதே சவுதியில ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்தார். நான் ஜசான் யூனிவர்சிட்டியில அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸரா இருக்காரு. ஆண்டவர் என்னை காட்டினார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதை சொன்ன நேரத்துல எனக்கு புல் அரித்து போயிட்டு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுத்தார். ஒருவேளை மன்னிக்காத ஒரு இறுதி இருந்துட்டா இந்த வார்த்தையை சொன்னார, நான் ஒருவேளை மன்னிக்காம உன்கிட்ட பேசாம நீ பேசாம இருந்துட்டா நான் ஒருவேளை நரகத்துக்கு போயிருவேணும்னு எனக்கு ஒரு ஒண்ணு வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வை கொடுத்தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மன்னிக்க முடியாத ஒரு இருதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் சரி நம்ம மன்னிச்சிருவோம். இயேசு நமக்கு கற்றுக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம் தான் இந்த ஒரு மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அனுபவம். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி பிராக்டிக்கலா பேச நல்லா இருக்கும். வாழ்க்கையில வரணும்னா இயேசப்பா தான் செய்ய முடியும். இயேசுதான் நமக்கு அதை செய்ய முடியும். ஆண்டவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பலர் நெருக்கம், மற்றவங்க மேல ஒரு கோபம், மற்றவங்க மேல ஒரு பெரிய மன்னிக்க முடியாத ஒரு குடும்ப உறவுகளுக்குன்னா கூட அது இருக்கலாம். சகோதரர்களுக்குள்ளாக, தெரிந்தவங்களுக்குள்ளாக, எல்லாருக்குள்ளாக இருக்கலாம். எல்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இன்னைக்கு விட்டுருவோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நரகத்துக்குள்ளாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தான் இருப்பதாக ஆண்டவர் தெளிவாக காட்டி, இந்த உலகத்திலுள்ள அன்பு கூறாதங்கள், உலகத்துல அன்பு கூர்ந்தால் அவரிடத்துல பிதாவின் அன்பு இல்ல. யோவான் 2:15 சொல்லுது. அதே மாதிரி அந்த இடத்துல அவங்க சின்ன ஒரு பெரிய பெரிய ஆள்களை பார்த்தாராம். ஏன்னா போப் ஜான் பால் டூ அவங்கள பார்த்திருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா he did not repent. அவங்க அந்த டார்மெண்டட் சிச்சுவேஷன்ஸ் உள்ள இருக்கிறத பார்த்தார். பலரை குறித்து போட்டிருந்துச்சு. நான் ஒரு சில காரியங்கள் மட்டும் வச்சுனேன். he did not repent what he have done அப்படிங்கிறதுக்கு ஏன் ரிப்பெண்ட் பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
he was a leader for the idolatry, அதாவது விக்கிரகத்துக்கு ஒரு வழிபடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர். வேதனை சொல்லுது எபேசியர் 5:5 விபச்சாரக்காரனாவது, அசுத்தனானது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசனைக்காரனது. இந்த விக்கிரக ஆராதனைக்கு நடத்தக்கூடியவங்களும் விக்கிரக ஆராதனைக்குள்ள போகக்கூடியவங்களுக்கும் உருவாக்கப்பட்டது நித்திய அக்கினி. வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. பிள்ளையானவன் அதே மாதிரி சிறு பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில அவங்களை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். வசனத்தை, நானே வாசல், ஒருவன் என்னில் பிரவேசித்தான் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இதான் முதல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க கண்டு கொண்ட காரியங்கள், உணர்த்தப்பட்ட பரலோகத்தை குறித்த நிறைவான அனுபவங்கள், நரகத்தை குறித்த தெளிவான காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். 2வது அனுபவம் 2010 வருஷத்துல. இங்க எப்படின்னா, இந்த கொடுப்பதுல எப்படி கிறிஸ்தவர்கள், இது கிறிஸ்தவர்களுக்குரிய சரியா, முதல்ல காமனாக கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பதுல டயத்து, ஆஃபரிங், இதுல பாத்தீங்கன்னா பல நன்ஸ், அதாவது சகோதரி சிஸ்டர்ஸ் அவங்களோடது. அதே மாதிரி குழந்தைகள், எப்படி குழந்தைகள் ரொம்ப ரெபெலியன். இப்ப உள்ள குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொன்னாலும் சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எதிர்த்து பேசுறது, கோபப்படுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரிப்பட்ட குணங்கள் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் கூட அநேகள் நகரத்துல பாதிக்கப்படக்கூடியதை பார்த்திருக்காங்க. சிறு பிள்ளைகளுடைய காரியங்கள், அவங்க திடீர்னு மரணித்தவர்கள் அல்லது சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளாம வாழ்ந்த பிள்ளைகள், முக்கியமா கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காரியத்துல தவறா நடக்கக்கூடிய பிள்ளைகள். மல்கியா 3, 8, 9, 10 எல்லாருக்கும் தெரிந்த காரியம். இன்னைக்கு வரை நம்ம இன்னும் இதுல தெளிவில்லைன்னா இந்த உணர்வு ஆண்டவர் கொடுக்கட்டும். மனுஷன் தேவனை வஞ்சிக்கக்கூடியவர். எப்படி மனுஷன் மனுஷனை வஞ்சிக்கலாம்? எப்படி தேவனை வஞ்சிப்பது? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே வஞ்சித்தோம் என்று கேட்கிறீங்க. தசம பாகத்திலும் காணிக்கையில் கொடுப்பதுல ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியங்களை இன்னும் வஞ்சிப்பதே இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை தப்ப பண்ணவே செய்யாங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யட்டும். பல பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை அதுல நம்ம தவறி இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். கர்த்தர் கொடுக்கக்கூடிய காரியங்களை நியாய தவறிந்தா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த தசம பாகத்திலேயோ அல்லது காணிக்கை கொடுக்குதுலையோ இதுல நம்மை வஞ்சிட்டு தேவனையும் வஞ்சிட்டுன்னு சொன்னா கர்த்தர் இன்னைக்கு உணர்வை கொடுத்து, ஆண்டவரே இந்த காரியத்துல எங்களுக்கு ஒரு தெளிவை கொடுங்கப்பா, நீங்க பேசுங்கன்னு சொல்லி ஆண்டவர் முக்கியமா கொடுத்துருவோம். என்னுடைய மாமியார் அதை குறித்த ஒரு காரியத்தை உங்களுக்காக பண்றேன். என் மனைவியோட தாயார், அவங்க ரோமன் கத்தோலிக்க குடும்பத்துல இருந்தவங்க. ஆனா அவங்க படித்தது டோனாவூர், அவங்க வேலை பார்த்தது டோனாவூர்ல வேலை பார்த்தாங்க. டோனாவூர்ல வேலை பார்த்தது மூலமாக அங்கு உள்ள டீச்சர்ஸ், மிஷனரிஸ் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அவங்க கற்றுக்கொண்ட முதல் காரியம் என்னன்னா, அவங்க குடும்பம் முழுவதும் ரோமன் கத்தோலிக்கர்களா இருந்தாலும் சரி, அவங்க ரோமன் கத்தோலிக்க திருச்சபையோ அவங்க வீட்டுல எந்த விதமான போட்டோஸோ அது குறித்த பைபிளோ கிடையாது. போட்டுலாம் அவங்க கமிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில நான் திரும்ப அவனை பார்த்திருக்கேன். சொல்லுவாங்க, மகன் மருமனை ஒரு சம்பளம் அவங்க கையில கிடைச்ச உடனே நான் முதல்ல என் வாழ்க்கையில செலவழிப்பதற்கு நான் எடுத்து வைக்கிறது ஆண்டவருக்கு தான். அவங்க இந்த நாட்கள்ல அவங்க இல்லை, அவங்க தேவனோடு இருக்கிறாங்க. அவங்க கடைசி வரை அவங்க வாழ்க்கையில என்றைக்கு இந்த சத்தியத்தை, இந்த டோனாவில் உள்ள மிஷினரிஸ் அங்கு நடத்தப்பட்ட பிள்ளைகள் சொல்லி கொடுத்த காரியம் என்றைக்கு அவங்க அதை அறிந்து கொண்ட அந்த நாள்ல இருந்து அவங்க ஊதியம் கிடைத்த உடனே முதல்ல அவங்க செய்ய காரியம் கத்துறது. அதுக்கு மேலதான் மறந்தேன். நான் வேற எந்த செலவு, எனக்கு தலையே போகக்கூடிய வேலை வந்தாலும் தேவை வந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்கதை விட்டுட்டு அடுத்தது நான் செய்ததே கிடையாது வாழ்க்கையில. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நான் கேட்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, இதெல்லாம் நம்ம இந்த எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸுக்கு அதிகமா தெரியும். ஆனாலும் அதுல நிர்விசாரம், இதை கொடுப்பதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப அவங்களுக்கு ஒரு வேர்டு காட்டப்படுறதுக்கு ஆர்வியோட் அப்படிங்கிற வேர்டு. இந்த வேர்டை குறித்து அவங்க இந்த ஏஞ்சலிக்கா சிஸ்டர் ரிசர்ச் பண்ணி பாக்குறதுல கிட்டத்தட்ட 400 பக்கமுள்ள ஒரு இட்டாலியன் டாக்குமெண்ட் தான் அதுல இருந்திருக்கு. 400 பேஜஸ். இது எதை சொல்லுதுன்னா, ரியல் ஹெல்ல குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் தான் இதை காட்டியிருக்கிற ஆண்டவர். இந்த செகண்ட் ட்ரிப்ல இவங்க பலரை பார்த்தாங்க. அதுல முக்கியமா மைக்கேல் ஜாக்சன், பெரிய பாடகர்கள், செலினா கோமஸ் அப்படிங்கிற ஒரு பாடகர், இப்படி பயங்கரமா உலகத்துல பாடக்கூடிய பிள்ளைகளை பார்த்திருக்காங்க. அதே மாதிரி பியூகாட்டரி அப்படிங்கிற ஒரு மெத்தட் அல்லது ஒரு காரியம். இது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன், இதை குறித்து இதை நான் ரொம்ப தெளிவா எனக்கு தெரியல. அப்ப நான் இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இந்த பியூகாட்டரி அப்படிங்கிறது உலகத்துல கிடையாது. ஆனா இது யார் ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னா, இதுல ஒருவேளை ஒரு சிலர் இருக்கலாம். ரோமன் கத்தோலிக்கத்தை சேர்ந்த பிள்ளைகள் இதை ஃபாலோ பண்றாங்க. எப்படின்னா, உலகத்துல நம்ம எப்படியும் வாழலாம், மரித்த பிறகு ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுப்பாராம். இந்த ஆத்துமாவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கொடுப்பாராம், சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கொடுப்பாராம். அதுல நீ சுத்திகரிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிடலாம். பட்
இட் டசன்ட் ட்ரூ, இட்ஸ் நாட் ரியல் அட் ஆல். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ரோமன் கத்தோலிக்கர்கள் தெரிந்தவர்கள் யாரா இருந்தாங்கன்னா இது உண்மையே கிடையாது. இந்த பியூகாட்ரி மரித்த பிறகு ஆத்மா சுத்திகரிப்பதற்கான ஒரு நிலைமை, அதை சுத்திகரிச்சு உடனே போயிடலாம். அதனால உலகத்துல நான் வாழ நேரம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தலாம், இட்ஸ் நாட் ட்ரூ, இட்ஸ் நாட் ரியல். அதை குறித்த தெளிவை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநியாயக்காரர் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிப்பில்லை. அதனால வேசி மார்க்கத்தார், விக்கிரகார்த்தனை, விபச்சாரக்காரர், சுய உணர்ச்சிக்காரர், ஆண் உணர்ச்சிக்காரர், திருடன், பொருளாசைக்காரன், வெறியன், உதாசீனர், கொள்ளைக்காரன், இவங்களுக்கெல்லாம் பரலோக ராஜ்யம் கிடையாது. பயப்படுகிறவள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர், பலை பாதகர், விபச்சார, சூனியக்காரர், பொய்யர் அனைவரும் இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இரண்டாம் மரணமாகிய அக்கினி, கந்த கடல். There is no opportunity for those who are here, but only for those who are in death. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இங்க போய் அவங்க பார்க்கறத பலர் கண்ணீர் வெடித்து அழுறாங்களாம். எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, இதுல இருந்து எனக்கு மாற்றம் வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க போன பிறகு there must not be any chance to change it. அங்க போன பிறகு மாற்றுவதற்கான வாய்ப்பு கிடையாது. பட் when we are in here, நம்ம உலகத்துல வாழ நேரம் நம்மை மாற்றி பரலோகத்துக்கு மாற்றுவதற்கு, மரணமாகிய எரிகிற அக்கினிக்கு நம்ம மாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள்ல the opportunity is given for you and me. உங்களுக்கு எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் once it is there, நம்ம அங்க போன பிறகு இவ்வளவு கத்துறாங்களாம், கத்தடி அழுறாங்களாம். அந்த சத்தம் நம்மளுக்கு கொலை நடுங்க மாதிரிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு போச்சாம். பட் ஸ்டில் nobody will hear. யாரும் கேட்கப்பட மாட்டாது. அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த டிசைட் பண்ண காரியம் அது வந்து மாற்றப்படவே மாட்டாதான். இன்னைக்கு கொடுத்திருக்க இந்த வாய்ப்பை நம்ம ஏன் வசனம் சொல்லுது, தேவன் ஆவியா இருக்கிற ஆவியரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி. நம்ம சொன்னேன், இந்த வர்ஷிப் பண்ணக்கூடியவங்க, கடவுளை தேடக்கூடியதெல்லாம் அநேகர் அங்க இருந்தாங்க, பாட்டு பாடக்கூடிய அநேகர் இருந்தாங்கன்னு. இந்த பாட்டு பாடுற நேரத்துல உண்மையான தொழுதலை, தேவனை தொழுது கொள்கிறவர்கள் உண்மையோடு ஆவியோடு தொழுது கொண்டாங்களா, அல்லது தங்களை வெளிப்படுத்த மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையை தெரிந்து கொண்டாங்களா, அதை அறிந்து செயல்பட வேண்டும். தேர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க சொன்னது, பல ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள். இப்ப அவங்க காட்டின காரியம் இந்த சர்ச்சஸ் ஆர் ஃபில்ட் வித் sin. சரியா? பல ஆண்டவருக்கு பிரிமில்லாத காரியங்கள் நடக்கூடிய இடம் சபைக்கு வெளியில சபை. ஏன்னா பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, be holy because I'm holy. நான் பரிசுத்தரா இருப்பதில் நீங்களும் பரிசுத்தரா இருங்கன்னு சொல்லி. many people in the church are spiritually dead. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, many people in the church are spiritual, ஆவியில செத்துட்டாங்க. ஏன்னா ஒரு கடமைக்காக ஆராதனை, வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா ஆராதனை கடமைக்கே போயிருந்தா, பட் ஸ்பிரிச்சுவலி ஐம் டெட். பரிசுத்தமா வாழணுமா, அதை பற்றி ஒரு உணர்வு இருக்காது. வேதத்தை வாசித்து ஜெபத்துக்குள்ளாக அதை பற்றி உணர்வு இருக்காது. ஸ்பிரிச்சுவலி டெட். பட் ஆராதனைக்கு ஒழுங்கா போயிடுவாங்க. ஆராதனையில எந்த மாற்றம் இருக்காது, அவராம பங்கிடுவாங்க. The God shown those people, அவங்களுக்கு பிடித்துதான் இந்த மூன்றாவது அனுபவத்துக்குள்ள சொல்றாரு. 80% of the evangelical Christians, they are left behind. விடப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள். ஏன்னா they are cold, அனலும் இல்லாம குளிரும் இல்லாத வாழ்க்கை. They did not seek God's presence. ஆண்டவருடைய மகிமைய, தேவ வல்லமையை தேடாதவர்கள். அவங்களுடைய பாவமான வாழ்க்கை. They are discouraged, mostly the backsliders, அதாவது பின்வாங்கி போனவர்கள். Only 20% they caught up with Jesus Christ. இது ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் மட்டும். இந்த நம்பரும் இந்த ஐடென்டிபிகேஷன் தெளிவா இருந்திருக்கு. இது ஒருவேளை நமக்கு நம்மை பயப்படுத்த முடியா, குற்றப்படுத்த முடியா இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. ஆனாலும் இதை குறித்து நாம உணர்ந்து நமக்கு இங்க இருக்க நாட்கள்ல இதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாய கடமையா இருக்கிறது. only 20%. என்னென்ன காரியங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஹோல் பர்டட் கிறிஸ்டியன், அனலும் இல்லாம குளிரும் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை, ஆணுடைய பிரசனத்தை தேடாத வாழ்க்கை, பாவத்துக்குள்ளா வாழக்கூடிய வாழ்க்கை, பேக்ஸ்ல பின்வாங்கி போன வாழ்க்கை. இதுதான் வசனம் என்ன சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். மத்த 22:14 சொன்னது மாதிரி. வெரி சில்ட்ரன், இந்த நாட்கள்ல வாழக்கூடிய அநேக பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிபல்லியஸா, ரொம்ப கோபப்படக்கூடியவங்களா, சண்டை போடுவங்களா இருக்காங்க. ஒபே பண்றது கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா they are influenced by the TV shows and the cartoons and the games. பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. திடீர்னு கோபப்படக்கூடிய சூழ்நிலை, நெருக்கமான, ஏன்னா மென்டலி they are trust ரொம்ப. அதனாலதான் இந்த மாதிரி இதை பற்றி நம்ம ரொம்ப சீரியஸா எடுக்க கிடையாது. பரலோக ராஜ்யம் பிள்ளைகளுக்குரியது. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது,
anyone who comes to the நித்திய வாழ்வு அல்லது ஹெவனுக்கு வரக்கூடிய இந்த சிறு பிள்ளை போல தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இந்த சிறு பிள்ளைகள் பலர் இதே மாதிரி பரலோகத்துல நல்ல சந்தோஷமா நல்ல சிரித்து விளையாடக்கூடியத அல்லது என்ஜாய் பண்ணக்கூடியதை அவங்க பார்த்திருக்காங்க. இதுல நம்ம ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோங்கிறத ரொம்ப இன்னும் கவனத்தோடு இருங்க. ஏன்னா தானே விடாங்க. பிள்ளைகள் ரொம்ப மொபைல் போனையோ அல்லது கம்ப்யூட்டரையோ அதிகமா யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. ஒருவேளை பெற்றோர் பார்த்து அதை பற்றி அநேக தெரிந்து கொள்ளாதவங்க இருப்பாங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் நாங்க பார்த்துருக்கிறோம். எனக்கு ஒன்றும் தெரியாது, என் பிள்ளை ரொம்ப நல்ல பண்ணுவான் அப்படின்னு சொல்ல நேரத்துல அதுலயே உட்கார்ந்து தேவையில்லாத காரியங்களுக்கு அடிக்ட் ஆனது. அதை ரொம்ப கவனமா இருங்க. தெரியலையோ பர்டிகுலர் டைம் கொடுங்க, அல்லது ஃபாலோ பண்ணுங்க, செக் பண்ணுங்க, ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. எந்த ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கும் பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைகளோட நம்ம பிள்ளைகளுடைய இதை போத் ஆஃப் தம் இல்லை. எனக்கு ரொம்ப தெரியாது, நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி என் மனைவிக்கு 2 பிள்ளைகளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்டோடைய பாஸ்வேர்ட்ஸ் தெரியும். அதை ரெகுலரா செக் பண்ணுவான் பாப்பா, அல்லது அவங்க வந்து காட்டுவாங்க. நம்ம அப்படிப்பட்ட பழக்கத்தை ஒருவேளை ஆண்டு நம்ம ஜோமன் இந்த காரியங்களை இன்னும் ஒருவேளை தேவையில்லாத இதுக்குள்ள போறாங்களோ அதையும் நம்ம கவனமா வாட்ச் பண்ணிடணும். அதனால பிள்ளைங்களை உங்களோட நேரம் ரொம்ப கேஷுவல் அவுட் ஆகிய எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளுடைய சோசியல் மீடியா அவங்க சொல்லுவாங்க ரிபல் அனுப்பாங்க, எங்களுக்கு பிரைவசி கிடையாதா? நோ, தேர் நாட் பி. பிரைவசினா இன்னும் டைம் இருக்கு, அதுக்கு டைம் கொடுக்கும். அந்த டைம்ல பண்ணா போதும். இப்போ கிடையவே கிடையாது. பிள்ளைகள்கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க இதுல எல்லாம். ஏன்னா இதெல்லாம் விட்டு கொடுக்குறதுதான் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறுது. ரிபெலியஸ் ஆக்டிவிட்டி, டிசிபிலின் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் நமக்குள்ள வருது. ஸோ இதுக்கு விட்டு கொடுக்காம பிள்ளைகளை முற்றிலுமாக நம்ம கண்ட்ரோலுக்குள்ள தேவன் அனுமதிக்கக்கூடிய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவோம். சரியா? இப்போ ஹார்ட் ஆஃப் த ஹெல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை காட்டி கொடுக்குறாரு. இந்த ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெனி பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், ப்ராஃபட்ஸ், அப்போஸ்டல்ஸ். இந்த உலகத்துல பலர் அப்போஸ்தலன்னு சொல்றாங்க, நான் இவாஞ்சலிஸ்ட், நான் சுவிசேஷன் சொல்றாங்க, நான் தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க, நான் போதன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இந்த ஹார்ட் ஆஃப் த ஹெல்ல பார்த்துருக்காரு. அநேகபடி தழுதிருக்கான். ஐயோ இவங்கெல்லாம் இங்கேயா, இவங்கெல்லாம் இங்க. எஸ் அவங்களும் தான். ஏன்னா 2 விதமான ஒரு வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னா அவர் சொல்லாரு என்னன்னு பலர் பாக்குறாங்க. ஃபாதர் கெட் மீ அவுட் ஹியர் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை கேட்டிருக்காங்க. உள்ள போன நேரத்துல பயங்கரமான சத்தம். இங்க பாரு, அப்ப கடவுள் காட்டி கொடுத்துரு. யார் தெரியுமா? அவரு பாஸ்டர், உலகத்துல வாழக்கூடிய போதகர், உலகத்தை வாழ்ந்து அவங்க போதகரா இருந்தவர். அவரை எங்க காட்டி கொடுத்துரு? போதகருமா? எஸ் வேணாம். ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஐ வில் ஷோ யூ அனதர் திங். எப்படி நடக்குது? இன்னும் உலகத்தை ஆண்டுடைய பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை அல்லது தேவனுடைய மகிமையை பார்க்காம தேவனுடைய மகிமையை குறித்து உணர்வு இல்லாம ஆராதனை செய்யக்கூடிய சூழ்நிலைகள். வேதத்துல மியூசிக்குக்கும் டான்ஸுக்கும் அட்ராக்ஷனுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள். இது இல்லாம கர்த்தருடைய மகிமையை தேடி தேவனை உயர்த்த முடியாத ஒரு உன்னத அனுபவம் தான். சரியா? உலகத்துல இப்படி பல பாஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. பல ஒரு பாஸ்டர் ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காரு. நான் தண்ணி குடிக்கும், நான் ட்ரிங்க் பண்ணவனா இருந்தேன், என் மனைவியை சீட் பண்ணக்கூடியவனா இருந்தேன். நான் போதகர். அநேக சபையில் இருந்திருக்கு, அநேக விசுவாசம் இருக்காங்க. பட் he lived a two-way life. அவங்கள அங்க பார்த்துட்டு இப்படி பல போர்த் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் இந்த கண்டிஷன் ஆஃப் த சர்ச், இந்த உலகத்துல காணப்படக்கூடிய கண்டிஷன் ஆஃப் சர்ச், எப்படி ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். ஸ்பிரிச்சுவலி டெட்டா இருக்கக்கூடிய பீப்பிள், பல பிலீவர்ஸ் அல்லது இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், நான் ஜெபத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள், பல போதகர்கள், பல ஊழியர் செய்யக்கூடிய பிள்ளைகள், இவங்கெல்லாம் எப்படி டாமண்ட் ஆயிட்டு இருக்காங்கிறதை காட்டி கொடுத்திருக்கிறார். விசேஷமாக this is the right time, the people who are living in the world, உலகத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறேன். அவங்கள மனம் மாறிக்கொள்ள சொல்லு. நான் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிற எதை அவங்க சூஸ் பண்ணுங்கிறத அவங்கள மனமாற்றிக்கொள்ள சொல்லுது. வேதனை சொல்லுது, பிள்ளைகளே நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்தவர்களை ஜீவித்தினால் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்கு உனக்கு விரோதமா உருவாக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சரியா? அப்படின்னு சொல்லி பல இடங்களை காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார். உலகத்துல யாரெல்லாம் பெருசா நம்பினாங்களோ, பெரிய ஆளா இருந்தாங்களோ, அவங்கெல்லாம் அங்க வந்து கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிற பார்த்தாங்க. ஏன்னா வேதம் நமக்கு என்ன சொல்லுது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்தி இருப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் இருக்கிறான். வேதம் சொன்னது மாதிரி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இருக்கிறார். அந்த மாறாத அந்த தேவனிடத்துல அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதை இன்றைக்கும் சொல்கிறார். ஒரு மன்னிக்க முடியாத ஒரு இருதயம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல. செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல தேவனை வஞ்சிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நமக்குள்ளாக இருக்கிறதா? கொடுப்பதில்ல, காணிக்கை கொடுப்பதில்ல, தசமா கொடுப்பதில்ல. மூன்றாவதாக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2ஆன ஒரு வாழ்க்கைய விக்கிரக ஆராதனை, பொருளாசை விக்கிரக ஆராதனை, பொய்,
ரெண்டான ஒரு வாழ்க்கை, இச்சையை விட்டு விட முடியாத ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். இந்த பரலோக தரிசனமோ இந்த நரகத்தின் தரிசனமோ, நரகத்துல படக்கூடிய வேதனைகளையும் கர்த்தர் ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்து ஜனங்களுக்கு போய் சொல்லி, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் இதை சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இதை கற்றுக் கொடுத்திருக்கிறார், இதை காட்டி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது இங்க இருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருவோம். அப்பா, இதை எனக்கு இதுல எல்லாம் எனக்கு மாற்றத்தை கொடுங்க. ஏன்னா இவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான். இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக தன்னை ஈடுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு உருவாக்கப்பட்டுதான் இந்த நரக அக்னியில வேதனைப்படக்கூடிய பல ஜனங்களை ஆண்டவர் காட்டி கொடுத்திருக்கிறார். போதர்கள் இன்னும் ஒரு சில காரியங்களை தெளிவா உலகத்துல நான் பாவமான காரியங்களை நான் ரொம்ப இதுல ஓப்பனா கொடுக்கல, ஏன்னா காமன் பிளாட்ஃபார்மா இருந்ததுனால. பாவமான காரியங்கள் இந்த ஃபாதர்ஸ், நன்ஸ், சிஸ்டர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில, கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில யாருக்குள்ளெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்து, என்னைக்கும் நமக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறதா, மன்னிக்க முடியாத இருதயம், ஆண்டவரை கர்த்தர் கொடுக்கக்கூடிய காரியத்துல இன்னும் குறைவுள்ளவனா இருக்கக்கூடிய இருதயம், ஏதோ கடமைக்காக கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் மாற்றி போடுங்க. ஆண்டவரே இதை மாற்றி போடுங்கன்னு சொல்லி அப்பாட்ட கேட்போமா? இந்த உன்னத அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை அறிந்து கொள்ள பல காரியங்களை நம்ம லைட்டா எடுக்கிறோம். இட்ஸ் நாட் கேம், இட்ஸ் நாட் ஜோக். இந்த அனுபவத்துக்குள்ளா கடந்து போன அந்த மகள் கண்ணீரோடு பகிர்ந்து கொண்ட காரியங்களை பார்த்தேன். இயேசுவே, நமக்குள்ள ஒரு உணர்வு வரட்டும், இந்த உணர்வு வரட்டாம்ப்பா, இந்த உணர்வை எங்களுக்குள்ளாக ஊற்றுங்க. இன்னைக்கு கேட்ட நம்ம எல்லாருக்கும் அந்த உணர்வை ஆண்டவர் ஊற்றுகிறார். ஆவியான அந்த உன்னத உணர்வு ஊற்றட்டும். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நரகத்தின் காரியங்கள், பரலோகத்தின் அனுபவங்களை குறித்து இன்னைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, எமக்கு நன்றி. இன்னைக்கும் நாங்க உங்களோட வேதத்துல சொன்னது மாதிரி உள்ள காரியங்கள் எங்குள்ளா இருந்தா எங்களை மாற்றுங்க. பொய்யான காரியங்கள், விக்கிரக ஆராதனை, விபச்சார எண்ணங்கள், ஆண்டவரே இச்சையின் கிரியைகள், பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இன்னும் மற்றவர்களை மன்னிக்க முடியாத இருதயம், அப்பா, பொய்யான காரியங்களை சொல்லக்கூடிய காரியங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியத்துல இன்னும் குற்றமுள்ளவனா குறைவா இருக்கக்கூடிய அனுபவங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க மாற்றுங்க டாடி. எங்களுக்குள்ள ஒரு உணர்வை தாங்க. இதை அறிந்து கொள்ள கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி. கேட்ட பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை கர்த்தர் கொடுக்க விடுதலைக்கு அவங்களுக்கு நன்றி. எங்களை எல்லாரும் பரலோகத்துக்கு பாத்திரங்களை மாற்றி இருப்பதற்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விடுதலை கொடுங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்பட்டும் தாழ்த்துக்கிடும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பிற்கும் தேவ கிருபையும் தேவ கர்த்தருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் வளருகிறாங்க ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. ஆமென். 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 ஹல்லேலூயா. Hallelujah. Praise the brother. Hallelujah. Thank you, brother. Thank you, Thank you. brother. Praise Lord, Pastor. Praise Lord. Praise the Lord. Thank you. Praise the Lord.